B, C are the three non-collinear points such that AB vector கொடுத்திருக்காங்க, AC வெக்டரும் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு adjacent sides of the triangle கொடுத்துட்டு find the area ன்னு கேட்டாங்கன்னா half of AB cross AC அதோட magnitude கண்டுபிடிச்சிட்டு by 2 பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஏரியா கிடைச்சிரும். இதை முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாமா? AB வெக்டருக்கும் AC வெக்டருக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கணும். கிராஸ்னா டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஸோ IJKன்னு எழுதிக்கலாம். AB வெக்டர்ல இருந்த நம்பர்ஸ் 1, 2, -1 1, 2, -1. AC வந்து I இருக்கு, J இருக்கு, 2, -3 இருக்கு, K இல்லாததுனால Kயோட பிளேஸ்ல இங்க 0ன்னு போட்டுக்கோங்க. டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஐயை காமனா எடுத்துட்டு இந்த ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 × 0 0 மைனஸ் போட்டு 3 1s are 3 இங்க +3 தான் வருது, இங்க அப்படியே இருக்கும். அடுத்து செகண்ட் டேர்ம் -Jவை எடுத்துக்கலாம். இந்த காலமும் இந்த ரோவும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 1 × 0 0 மைனஸ் போட்டுட்டு 2 × -1 -2 அப்போ இது +2 ஆயிருக்கும். ப்ளஸ் K மல்டிபிள் பை இந்த ரோவும் காலமும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா -3 -4 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. ஸோ -3 × I -3I 2 × J -2J இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டோம்னா -7K அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ AB கிராஸ் AC கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் கேள்வியில் நமக்கு என்ன வேணும்? மேக்னிடியூட் தான் வேணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் AB கிராஸ் AC கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் இங்கே இருக்கிற நம்பர்ஸோட ஸ்கொயர். ஸோ -3² -2² 7². மைனஸ் இல்லாமல் கூட நீங்கள் எழுதலாம். ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது அது பாசிட்டிவ் ஆகிடும். இப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இங்கே 7 இருக்குது. 7 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 49 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 50 62 வருது. ஸோ √62 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ ஃபைனலாக ஏரியா. ஸோ ஏரியான்றது ஹாஃப் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் AB கிராஸ் BC வந்து நம்மளுக்கு 62ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ √62/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏரியான்றது எப்போவுமே ஸ்கொயர் யூனிட்ஸில் இருக்கும் அப்படின்றதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க.